குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். கடக ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய 5 முக்கிய கோயில்கள். முதலில் நாம் பார்க்க இருப்பது திங்களூர் சந்திரநாதர் கோயில். தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டம் ஆலங்குடிக்கு அருகிலுள்ளது. இந்த கோயில் நவகிரகங்களில் சந்திரனுக்கான ஸ்தலம். இந்த கோயில் சோமநாத சுவாமி அதாவது சிவபெருமான் மூலவராக அருள்பாலிக்கிறார். கோயிலின் உற்சவமூர்த்தி சந்திரன். கடக ராசிக்காரர்கள் இந்த கோயிலில் தரிசனம் செய்தால் ஏற்படும் மன அழுத்தம் குறையும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். சாஸ்திரத்தின்படி பிருஹத் ஜாதகத்தில் சந்திரதோஷத்தை போக்க சந்திரஸ்தல் தரிசனம் பரிந்துரைக்கப்படுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கும் கோயில் திருக்கடவூர் அபிராமி கோவில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது. கோயிலின் மூலவர் அமிர்தகடேஸ்வரர், அம்பாள் அபிராமி அம்மன். இந்த கோயிலுக்கு கடக ராசிக்காரர்கள் போய் வந்தால் ஆயுள் கூடும், பெருகும். தாயாரின் ஆதரவும் அன்பும் எப்பொழுதும் இருக்கும். சாஸ்திரத்தின்படி சந்திரன் மற்றும் நீண்ட ஆயுளுக்கான பரிகாரங்களில் அபிராமி தேவியின் அருள் தரிசனம் பரிந்துரைக்கப்படுகிறது. மூன்றாவது கோயில் சென்னைக்கு அருகிலுள்ள திருவேற்காடு அம்பாள் கோயில். இங்கு அம்பாளின் பெயர் வேர்க்காடு காளியம்மன், அதாவது அஸ்தபுஜா துர்க்கை என்றும் அழைக்கப்படுகிறாள். இந்த கோயிலுக்கு கடக ராசிக்காரர்கள் போய் வந்தால் அவர்களின் எதிரிகள் அழிவார்கள், மன உறுதி கூடும், குடும்பத்தின் பாதுகாப்பு நலன்கள் பெருகும். சாஸ்திரத்தின்படி ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருந்தாலும் துர்க்கை அருளால் மன வலிமை அதிகரிக்கும் என பரிகார ஜோதிடம் குறிப்பிடுகிறது. நான்காவதாக திருவானைக்காவல் கோயிலைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இது திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. இந்த கோயிலின் மூலவர் பெயர் ஜம்புகேஸ்வரர். இந்த கோயிலுக்கு கடக ராசிக்காரர்கள் போய் வந்தால் மன அமைதி கூடும், குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். மேலும் கடக ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய சொந்தக்காரர்களுக்கு இடையே இருக்கும் பிரச்சனைகள் தீரும். சாஸ்திரத்தின்படி கடக ராசி என்பது நீர் தத்துவம். எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு நீர் ஸ்தல தரிசனம் மிகவும் உகந்தது. ஐந்தாவதாக நாம் கூறப்போகும் கோயில் திருக்காளஹஸ்தி. இந்த கோயில் ஆந்திர மாநிலத்தில் உள்ளது. இந்த கோயிலின் அற்புதம் என்னவென்றால் இது ராகு கேதுக்கான பரிகார ஸ்தலம். ராசிக்காரர்களுக்கு கேது மற்றும் ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், கடக ராசிக்காரர்களின் பாபங்கள் குறையும், வாழ்வில் ஏற்படும் திடீர் இழப்புகள் தடுக்கப்படும். சாஸ்திரத்தின்படி ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் கேதுவுடன் பாபகரமாக இருந்தால் கடக ராசிக்காரர்களுக்கு கேது பரிகாரம் செய்வது அவசியம். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.